டிவிகேல வந்து முக்கியமான அதிமுகவில் இருக்க முக்கியமான அதிருப்தியில் இருக்க தலைவரில் பூரா நான் டிவிகேக்கு இழுத்து டிவிகேவை வழிபடுத்துவேன் அப்படின்னு செங்கோட்டையன். தமிழக அரசு ஊழியர்கள் வந்து 20 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பழைய ஓய்வூதிய திட்டம் சரி, அதாவது அந்த கோரிக்கை வந்து ரொம்ப நாளாக இருக்கிறது தான். ஒவ்வொரு கட்டத்திலேயே வலியுறுத்தி போராடுறாங்க. ஏன்னா இப்போ இதே நம்முடைய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே கோரிக்கையை வலியுறுத்தி அவங்க போராடின இடத்துல பங்கேற்று இதை நான் வந்து நிறைவேற்றி தருவேன்னு சொன்னது இருக்குது. நானும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கேன். இப்போ கூட இந்த முடிச்சு கடலூரில் இந்த போராட்டத்துக்கு பங்கேற்க போகிறேன். அதனால் இது அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அது கவனத்தில் எடுக்கணும். அவங்க கேட்குறது வந்து நியாயமான கோரிக்கை தானே. நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன நிர்வாகத்தை முறையாக பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எதுக்கு 58 வயசு ஓய்வு அதையே 60 ஆக்குனீங்க? ஏன்னா அவன் ஓய்வு பெற்றுட்டான்னா அவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்க உங்ககிட்ட காசு இல்லை. இப்போ இது 2 வருஷம் பணி நீட்டிக்கும் போது படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞனுக்கு உள்ளே வர முடியல. 2 வருஷம் தாமதமாயிடுது. புரியுது அவங்களுக்கு? இப்போ நீங்கள் அவன் ஓய்வூதியம்ங்கிறத அவங்க பணத்தில் அதில் இப்போ எடுக்கிற பிடித்தல் தொகையில் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதனால இந்த ஓய்வூதியத்துக்கு பயந்துக்கிட்டு பணி நிரந்தரம் செய்யாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் இப்படியே வச்சிடுறாங்க. எந்த இதுவுமே பாருங்கள். இப்போ அரசு பணின்னு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி முதலாளிகள்கிட்ட கொடுத்துருது ஒப்பந்தம். இப்போ கடைசியாக துப்புரவு தொழிலாளியும் அதே தானே. எதுக்கு தனியார் முதலாளிகிட்ட கொடுக்கணும்? அவன் யார் சம்பளம் யார் கொடுக்குறது? அரசு தான் கொடுக்குது. 2,02,700 கோடி அவன்கிட்ட கொடுத்துருது. அவன் அதை எடுத்து இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா இப்போ அவனுக்கு அவன் லாபம் இல்லாமல் செய்வானா? தமிழ்நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு ஆந்திரா முதலாளிக்கு என்ன ஆசையா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒன்று இப்படி போக்குவரத்து தொழிலாளர்களோட அந்த 7,500 கோடி அவங்களுடைய பிடித்த பணம் இங்கே அதை கேட்டு எத்தனை தடவை போராடுறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் வந்து நிறைவேற்றுவோங்கிறீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை தூக்கி துறை போட்டுறீங்க. மறுபடியும் அந்த போராட்டம் மறுபடியும் அதை வலியுறுத்தி போராட வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம மக்களுக்குமே ஒரு தெளிவு வேணும்ல. இது தவறான ஒரு ஆட்சி நடக்குதுன்னா ஆட்சி நடத்துகிற ஆட்சியாளன் இல்லை அதுக்கு பொறுப்பு. அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்பு இருக்கணுங்கிறாரு ஆபிரகாம் லிங்கன். இப்போ அதை தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஏமாந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் அந்த போராட்ட கோரிக்கையை அவங்க நீண்ட நாளாக வச்சு வலியுறுத்தி போராடுறாங்க. அதை நான் ஏற்கிறேன், அதுக்கு ஆதரிக்கிறேன். அதனால் இன்றைக்கி நானும் போய் கடலூரில் விருத்தாச்சலத்தில் நடக்கிற போராட்டத்தில் பங்கேற்கிறேன். சார், பாஜக மாநில உள்ளாட்சி தேர்தலில் பெருவாரியான வெற்றி பெற்றிருக்கு. பாஜகவுக்கு ஏறுமுகம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க சார். அது நம்ம மாநிலத்தில் அரசியலை போச்சு. அப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தானே அதிக இடங்கள் வென்றிருக்குது சார். இப்போ டிவிகேல வந்து முக்கியமான அதிமுகவில் இருக்க முக்கியமான அதிருப்தியில் இருக்க தலைவரில் பூரா நான் டிவிகேக்கு இழுத்து டிவிகேவை வழிபடுத்துவேன் அப்படின்னு செங்கோட்டையன். காலையில் நான் கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன் சார். இப்போ தேர்தல்